Hello all, welcome back to my channel. It's the Feast and Fly. இப்போ ஜாலியாக பார்க்கலாம் வாங்க. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம். நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம், பறக்க போகிறோம். அண்ட் இப்போது ஃப்ளைட் அண்ட் வீசா பற்றின டீட்டெயில்ஸ், ஒரு குட்டி டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். ரொம்ப பிளான்னு போட்டு போர் அடிக்கல. ஃப்ளைட் நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோம்னா திருவனந்தபுரத்துலேருந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு ஒருத்தருக்கு அப் அண்ட் டவுன் சொல்லிடுறேன் 22,000 ஆச்சு. அண்ட் வீசா ப்ராசஸ் வந்து 3,000 கிட்ட வந்துச்சு. அண்ட் ஒயிட் ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து ஃப்ளைட் சீப்பாக இருந்துச்சு. அந்த டேட்டில் நாங்கள் வந்து திருச்சூரில் எங்கள் மாமியார் வீடு அங்கேருந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரமுக்கு கேஎஸ்ஆர்டிசிலேருந்து போனோம். அது வந்து போகுது ஒரு 1 டேவே ஆயிடுச்சு. போயிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் தென் 2 hours ஃப்ளைட் டிலே, தேங்க் காட். ஸோ ஏர்போர்ட்லேயே நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நமக்கு ஃப்ளைட்டும் வந்துடுச்சு. எனக்கு இந்த ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு பார்க்குறதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சங்கர் பட செட்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக, லுக்கிங் லைக் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே ஃபீல்டில் தான் நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். என் மூஞ்சிலே நீங்கள் பார்க்கலாம், வாவ் ஐ மீன் ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் சிஸ்டரும் ஒரு ரோலை எங்களுக்கு முன்னாடி நிவின்ட்டு, பிகாஸ் நாங்கள் சீட் செலக்ட் பண்ணல. சீட் செலக்ட் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ஆயிருந்துச்சு. அதனால் நாங்கள் ரேண்டமாக கொடுத்துட்டோம். அவங்களாம் வந்து நிவின்ட்டுக்கு சரியான லக்கு, ஜன்னல் சீட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாலியாக நிவின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் சீட்டு அது என் தங்கச்சி ஆக்குப்பை பண்ணிட்டான். நான் வேறு வழியெல்லாம் படுத்து தூங்கிட்டேன். இதெல்லாம் நான் வீடியோஸில் தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு தான் விண்டோ சீட் இல்லையே. ஜெயம் ரவி ஒரு டெம்ப்ளேட்டில் சொல்கிற மாதிரி நான் தூங்கிட்டேன். அந்த மாதிரி தான் நான் தூங்கிட்டேன். அப்புறம் சிஸ்டர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கா. நான் முழிச்சு பார்க்கும்போது சன்னு சாப் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டு விடிஞ்சிருச்சு. ஃபோனில் பார்த்தா கோலாலம்பூர் டைமிங்க்கு செட்டிங் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. எஸ், நான் சொல்ல மாறேன்ட்டேன். நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் போட்டிருக்கோம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் டு கோலாலம்பூர் டு பாலி, இதுக்கு நடுவில் நமக்கு ஒரு 3 hours கேப் இருக்குது. அண்ட் சூப்பராக இருக்குது. சீரியஸாக ஒயிட் கலரில் ஸ்கை அண்ட் சண்டு விடியறது அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குது. சீரியஸாக சொல்ல போனால் எஸ். அண்ட் நிறையா ஸ்கை அண்ட் ஃப்ளைட் வீடியோஸ். சாரி மக்களே, ஐ எம் ரியலி அப்சஸ் வித் த ஸ்கை. அண்ட் இப்போது இதை நான் சொல்லி ஆகணும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ தட் நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் ட்ரிவாண்ட்ரம் டு கோலாலம்பூருக்கு 4 hours ஃப்ளைட்டு. நம்ம 4 hours ஃப்ளைட்டில் இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் இருக்கோம். சேம் ஆஸ் யூஷுவல். நம்ம ட்ரிவாண்ட்ரமை விட கோலாலம்பூர் பிரம்மாண்டமாக இருந்தது. அதாவது டபுள் த சங்கர் பட செட் பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாமே. இமேஜின் பாத்ரூம் கூட ஆட்டோமேட்டிக், லைக் ஃப்ளஷ்ஷு கூட ஆட்டோமேட்டிக். வாவ் அப்படி இருந்தது. சீரியஸ்னு சொல்கிறேன். எஸ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் 22,000 சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் 7 kgக்குள்ளே பேக் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தால் மட்டும்தான் அலௌடு. ஸோ இப்போ புது ரூல்ஸ் எல்லாமே ஒரே பேக் பேக்கிங் கொண்டு போகணும். அதாவது பேக்கில் கொண்டு போகணும். +1 நோ நாட் அலௌட். அந்த மாதிரி ஒரே பேக்கில் 7 kgs இருக்கணும். கோலாலம்பூர் போயிட்டு நம்மளோட ஃப்ளைட்டுக்காக 3 hours டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்து பட்டறை போட்டாச்சு. என் தங்கச்சி படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டான். இவன் மட்டும் இல்லை, அங்கே முன்னாடி சேர்லேயும் படுத்துருந்தாங்க. நம்ம கொஞ்சம் என்ன இன்டீசெண்டாக கீழே படுத்துட்டோம். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆக போகுது. அதாவது கோலாலம்பூர் டைமில் 9 ஆக போகுது. நம்ம ஊர் டைம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கோலாலம்பூர் டைமில் 9 ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு போயாச்சு. நாங்கள் வச்சுருந்தது ஃபுல்லாக டாலர்ஸ். ஸோ டாலர்ஸை கொஞ்சம் மலேசியன் ரிங்கட்ஸாக மாற்றிட்டு அங்கேருந்த பர்கர் கிங்கில் தான் ஆளுக்கு ஒவ்வொரு பர்கர் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஊர் பர்கரை விட அங்கே இருக்கிற பர்கர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் 50 ringgits
வாங்கினோம், அதாவது 100 rupees. அண்ட் இந்த மொட்டை பையன் நம்மளை தேடி இங்கே வந்துட்டான். இவன் ரொம்ப க்யூட்டாக இருந்தான். அவங்க பேரண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு இவன் பாட்டுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் அகெயின் ஃப்ளைட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆயாச்சு. இப்போது ஃப்ளைட் ஏற போகிறோம். இப்போது நம்ம ஃப்ளைட் ஏரியாச்சு. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா we are lucky enough to have a like ஒரே ரோவில் 3 பேத்துக்கு சீட் கிடச்சிருச்சு. அண்ட் ஐ ஆம் த luckiest person. ஏன்னா எனக்கு ஜன்னல் சீட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா 2 பேரும் வரும்போது ஜன்னல் சீட்டில் உட்காந்துருந்ததுனால இந்த தடவை ஒரு அடிதடியோடு நான் அந்த ஜன்னல் சீட்டை வாங்கிட்டேன். அண்ட் சேம் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணும்போது சேம் குளு கலுகுலு வயிற்றில். அண்ட் இதை நான் சொல்லி ஆகணும், நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் படம் மாதிரி அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணுங்களே சைட் அடித்தேங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க. வாவ், சீரியஸாக வெல் மெயின்டைன் அண்ட் சூப்பர் ப்ரிட்டி, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. அண்ட் அந்த பெல்ட் இன்ஸ்ட்ரக்ஷனால சொல்லும் போது நான் கேட்கவே இல்லை, வா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். சீரியஸாக ரொம்ப சூப்பராக ப்ரிட்டியாக இருந்தாங்க எல்லாருமே. அண்ட் இப்போ டே டைமில் பறக்கிறதுனால ஃபுல்லாக க்ளவுடு மேலே அடித்து வீடியோலாம் ஒயிட்டாக இருந்தது, ஒன்றுமே தெரியல. அண்ட் கொஞ்ச நேரம் தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு போட்டு எந்திரிச்சு பார்த்தா சூப்பராக நல்ல க்ரீனு, கீழே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. என்னடா மழையா இல்லை ரைஸ் பேடி ஃபீல்டா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் கடல். அந்த பக்கம் கடல், குட்டி 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 கப்பல் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது, ரொம்ப சூப்பராக. அங்கே பேர் கப்பல் இங்கே பேர் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக. அண்ட் கோலாலம்பூர் டு பாலி ஒரு 3.5 hours ஜேர்னி. கடவுள் கொடுத்த கண்ணில் இதெல்லாம் பார்க்காம எவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டே மெர்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாவ், சீரியஸாக ஹெவனில் இருக்கிறனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இப்போ இருக்குது. நான் இது எடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது. ட்ராவல் பண்ணணும், ஃப்ளைட்டில் போகணும், புது இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது. பார்க்கலாம், பை காட்ஸ் கிரேஸ் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். பாலியில் இறங்கிட்டு அந்த ஏர்போர்ட் ரொம்ப சின்னது. ஒரு டாக்ஸி பிடிச்சி நம்மளோட ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.